தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 30ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை மட்டும் முதல் வாசிக்க போகிறோம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா ஏன் காத்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன் அப்போனா, எனக்கு இரக்கம் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர், ஆனால் செய்யாமல் ஏன் இன்னும் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி கேட்டால், இங்கே மிக அழகாக அந்த தீர்க்க தரிசனம், அந்த முழு பகுதியும் ஒரு தீர்க்க தரிசனம். 30ஆம் அதிகாரம் ஏசாயா 30, ஐசாயா 30 இஸ் அ ப்ரொஃபெட்டிக் வேர்ட். யாருக்குன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்றாரு. ஆனா அதுல இருந்து ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது. என்னன்னா, தேவன் எப்பொழுதுமே நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். ஆனால் பிரச்சனை எங்க இருக்குன்னா, தேவனிடத்தில் இல்லை, தடையை உண்டாக்குறதே நம்ம தானா. எப்படி வாசிக்கலாம்? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பாவத்தோட பாவத்தை கூட்டி என்று சொல்லும்போது உடனே நம்ம பயந்துடக்கூடாது. ஐயோ, நான் ஏதோ பெரிய பாவம் செய்கிறோம் போல இருக்கு. ஒரே ஒரு பாவத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன பாவம்னா, என்ன நம்பாம என் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? எகிப்த அவங்க நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. என்ன விஷயம்னா, அங்க உண்மையிலே சொல்ல போனா இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சரித்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு தேசம் அவர்களை நெருக்கினால் உடனே என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல இருக்கிற அடுத்த தேசத்துக்கு போய் உதவி கேட்பாங்க. அசீரியன் அடிக்க வரான்னா போய் எகிப்தியன்ட்டு போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க, எனக்கு உதவி செய்யணும் அவனை கூப்பிடுவாங்க. இவன் அடிக்க வரான்னா போய் அசீரியன்ட்டே போய் உதவி கேட்பாங்க. ரைட்? இப்படி மாறி மாறி என்ன பண்றாங்க? அங்க சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்களே தவிர, தங்களை அழைத்த தேவனாகிய கர்த்தர் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அதுதான் பிரச்சனை. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம், ஆண்டவர் பேசுகிறத நம்ம கேட்கிறோம். ஆனா பல நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, நம்முடைய சுயத்தை தான் நம்ம சார்ந்திருக்கிறோம், நம்முடைய அறிவை சார்ந்திருக்கிறோம். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரானால் இதை எப்படி என் அறிவுனால நாம் பெற்றுக்கொள்றதுன்னு நான் பார்க்கிறேன். அல்லது மனுஷருடைய உதவியை தேடி தேவன் சொல்லியிருக்கிறார், அதனால் இந்த நடக்கும்னு சொல்லி நானா போய் முயற்சி எடுக்கிறத தான் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் எகிப்தை நோக்கி போகிறார்கள், சிருஷ்டித்த என்ன என்ன செய்யல, பார்க்கல, மறந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, இங்கே 2 காரியங்களை முக்கியமாக தேவன் சொல்லுகிறார். முதலாவது, தேவனுடைய வழிநடத்துதலை நாம் தேடாத வரைக்கும் அவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நமக்கு இறங்கும்படி, இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை நிலைநிறுத்தும்படி, நமக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணும்படி அவர் நினைத்திருக்கிற திட்டங்களை அவரால் நிறைவேற்ற முடியாது. அவருடைய ஆலோசனை மிக மிக முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊரீம் துமீம் இருந்தது. அவர்கள் போய் தேவனுடைய ஆலோசனையை கேட்டிருக்கலாம். நமக்கு இன்னைக்கு ஒரு ஊரீம் துமீம் என்று இல்லை, அதனால நாங்க எங்க போய் கேட்கறது? இதுல வேற பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில் சொல்றார், தீர்க்கதரிசிகள்லாம் உங்களுக்கு இஷ்டத்துக்கு சொன்னாதான் நீங்க அவங்க கேட்பீங்க, என் வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு ஆண்டவர் அந்த குறைய வேற சொல்றார். ஸோ தீர்க்கதரிசியை நம்பாதீங்க. உங்க கையில ஒரு ஊரீம் துமீம்க்கு பதிலாக ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு? வார்த்தையை கொடுத்திருக்கிறார், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனை அவரால் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப யோசித்தேன். இயேசுவே வாசல்னு சொல்றோம். அவர் வாசல் எதற்கு? பிதாவினிடத்தில் சேருகிற வாசல் என்று சொன்னோம். ஆனா அதே நேரத்துல பிதாவின் சத்தத்தை அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கேட்க பண்ணுகிற வாசலையும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா.
அவரே வார்த்தையானவர். வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது அவருடைய சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் இதிலிருந்து நம்முடைய உள்ளங்களிலே துணிக்க பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ முதலாவது, we are not lost. நம்ம வழி நடத்துதல் இல்லாமல் தொலைந்து போனவர்கள் அல்ல. தேவன் நம்மை நடத்தும்படியாக வார்த்தையும் ஆவியையும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய சுய பலத்தையும் சுய ஞானத்தையும் சார்ந்து கொள்ளாமல் தேவனுடைய கரத்தில் இருந்து அல்லது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கரம் நம்மை நடத்த நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய திட்டங்கள் ஒருபோதும் தோல்வி அடையாது. ஆனால் எனக்கு தெரியும், நான் போடுறேன் ஸ்ட்ராட்டஜி, நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி நம்ம போட்டோம்னா எங்கேயோ நம்மளை கொண்டு போய் அது என்ன செஞ்சிடும், தோல்வியில தான் விடுமே தவிர வெற்றி நமக்கு வராது. ரெண்டாவதாக தேவன் சொல்லுகிற குறை என்னன்னா, நீங்க முதல்ல என்னுடைய ஆலோசனையை கேட்கல, ரெண்டாவது என்ன செய்யல, என்ன நம்பலன்னு சொல்றார் ஆண்டவர். சொல்றாரு, எகிப்தியனை தேடி போற, அசிரியனை தேடி போற, ஆனா உன்னை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தராகிய என்னை நீ நம்பவில்லை என்று அங்கே அவர் குறையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை ஆண்டவர் அங்க கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த அதிகாரத்துல ஏசாயா 31:1 அவர் சொல்றார் பாருங்க, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு, எகிப்தியன குதிரையின் பலத்தை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோன்னு சொல்றார். நீங்க நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்குன்னா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுறார். ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் கேட்குறாரு, உன் நம்பிக்கை எங்க, செக் பண்ணி பார்த்துரு. ஏன்னா நான் இறங்கும்படி ஆயத்தமாக இருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஆயத்தமாக இருக்கிறேன். தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிற அந்த தவறான நம்பிக்கையை எடுத்து போட்டுட்டேன்னா உன் வாழ்க்கைக்குள்ள அந்த ஆசீர்வாதம் பாய்ந்து வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அவர்கள் ஆவியை காட்டிலும் மாம்சத்தை நம்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தை தான் பல நேரத்தில், இதே தவறை தான் நீங்களும் நானும் செய்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் ஒண்ணுமே நடக்கலையே, நான் நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஒண்ணுமே நடக்கலைன்னு பல நேரத்தில் நம்ம தவிக்கிறோமா இல்லையா? யோசித்து பாருங்க இல்லையா? நடக்கலைன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்முடைய சுயமாய், நம்முடைய ஞானத்துல, நம்முடைய அறிவுல, நம்முடைய பலத்துல ஒரு தீர்வை தேட நாம் முற்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் இறங்க வேண்டுமானால், இஃப் யூ வாண்ட் மீ டு ஒர்க் இன் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், நம்ம என்னதான் ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒருவேளை சக்சஸே ஆனாலும் வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை முடிவுக்கு வராது, அல்லது அந்த இடத்துல வரவேண்டிய நிறைவு நிச்சயமா வரவே வராது. ஆனா கர்த்தர் கையை அசைப்பாரானால், தேவன் அந்த இடத்துல செயல்படுவாரானால் நிச்சயமாக நிறைவுகள் உண்டாகும். நிச்சயமாக அந்த போராட்டங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உண்டாகும். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு, ஏன்னா தேவன் ஒரு வாசலை அடைத்தால் ஒருவனும் அதை திறக்க முடியாது. தேவன் திறந்தாரானால் ஒருவனும் அடைக்க முடியாது. வாட் he does is permanent. ஹல்லேலூயா. புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தற்காலிகமா நிறைய தீர்வுகளை தேடி 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 வந்திருக்கிறீங்க, ஆனா நான் நிரந்தர தீர்வுகளை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், என்னை நோக்கி பாருங்கள், என்ன ஆலோசனையை கேளுங்கள், இரண்டாவதாக என்னை நம்புங்கள். ட்ரஸ்ட் மீ. தட்ஸ் வாட் காட் சேஸ். ட்ரஸ்ட் மீ. எனக்கு தெரியும் நான் என்ன செய்துட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சில நேரத்தில் நம்ம சூழ்நிலைகளை பார்த்தா, எங்கள் ஆண்டவரே நீங்கள் செயல்படுற மாதிரி இருக்குது, நீங்கள் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி இல்லை இருக்குது. அவ்வளோ போராட்டங்கள், வெள்ளம் போல பிரச்சனைகள் எழும்பி எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை அப்படியே விழுங்கி விடும் போல இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் இருக்கிறார். He is there. அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நம்ம அவரையே நாம் நம்பி இருக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் அந்த இடத்துல ரொம்ப அழகா இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு. ஏன் அந்த குதிரையை நம்பக்கூடாது? 3வது வசனம் வாசிங்களேன். ஏசாயா 31:3. எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார்,
அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் இழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். நீங்க மனுஷனை நம்புனீங்க, வேற எந்த சோர்ஸை நீங்க நம்புனீங்கனாலும் கடைசியில அழிவுதான் மிஞ்சுமே தவிர வேற எதுவும் மிஞ்சாது. கர்த்தரை நம்புனீங்கன்னா அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. ரொம்ப தெளிவா சொல்றாரு, உதவி செய்கிறவனும் உதவி பெறுகிறவனும் நான் கையை நீட்டினா ஒரே நிமிஷத்துல இடறி விழுந்துருவான், ஒன்றுமில்லாமல் போய்விடும். இன்றைக்கு ஆண்டவர் தம்மை கனம் பண்ணும்படியாக நம்மை அழைக்கிறார். சிம்பிள். நான் அவர் மேல நம்பிக்கை 100% வைக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, லார்ட் ஐ சூஸ் நாட் டு ட்ரஸ்ட் எனிதிங் எல்ஸ். வேற எதையும் நான் மாட்டேன் தீர்மானிக்கிறேன், உண்மையே நான் நம்புவேன், நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாள்ல நம்ம வரும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். அது மட்டும் இல்லை, இன்னும் ஆசீர்வாதம் இருக்கு, அதுக்கு வருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இதற்கு வழி என்ன அப்படின்றத நம்ம கேட்டோம்னா அவர் சொல்றாரு, ஆனாலும் உங்கள் மேல் இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், நீதியுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதற்காக எப்படி அவர் அப்படி ஆயத்தமாகிறார் நமக்கு இறங்கும்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 30:15 அதுக்குரிய வழி அவர் சொல்றாரு. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். அந்த கடைசி சென்டென்ஸை மட்டும் விட்டுருவோம், நீங்களோ அப்படி செய்ய மனதாய் இராமல். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க தோல்வி அடைஞ்சாங்க, ஆனா நாம தோல்வி அடைஞ்சிட கூடாது. விளக்குதா? சரித்திரம் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது. ஹிஸ்டரி ஆல்வேஸ் டீச்சர்ஸ் அஸ் வெரி வேல்யூபிள் லெசன்ஸ். அதை நம்ம பார்த்தோம்னா நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க ஏதோ ஒன்றை செய்ய தவறினார்கள். என்ன செய்ய தவறினார்கள்? அவர்கள் தேவன் பேர்ல வைத்திருந்த நம்பிக்கையை மற்றவர்கள் மேல வைத்திருந்தது தவறு என்று ஒத்துக்கொண்டு அதை விட்டு மனம் திரும்பாமல் இருந்தது தான் அங்க பிரச்சனை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க மனம் திரும்பி என் மேல நம்பிக்கை வைக்க நீங்க தீர்மானிச்சிட்டீங்க அப்படின்னா, என்னையே உங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்க நீங்கள் தீர்மானித்தால் என்ன செய்யுங்க? 3 காரியங்களை நீங்க செய்யணும். வாட் ஆர் தோஸ் 3 things? இன் ரிட்டர்னிங், திரும்பி என்கிட்ட வாங்க, நீங்க காப்பாற்றப்படுவீங்க, பலன் அடைவீங்க அப்படின்றாரு. என்ன 3 காரியத்தை செய்யணும்னு அங்க சொல்றாரு, அமர்ந்திருங்கள், அமெரிக்கை நம்பிக்கை உங்கள் பலனாயிருக்கும். ரைட்? 3 things, 3 words அங்க. ரெஸ்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா குவயட்னஸ், மூன்றாவது ட்ரஸ்ட். முதலாவது அமர்ந்திருக்கிறது அல்லது இளைப்பாறுகிறது. அது தற்காலத்து மொழியில சொல்றேன், அந்த பழைய தமிழ்ல மொழிபெயர்ப்புல நமக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் இளைப்பாறுகிறது, ரெண்டாவது அமர்ந்திருக்கிறது, அமைதியாய் இருக்கிறது, மூன்றாவதாக நம்புவது, திட நம்பிக்கை தேவன் பேரிலே கொண்டிருப்பது என்ற அர்த்தம். இந்த 3ம் என்ன செய்யும்னா நம்மளை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, நமக்கு பலனாக மாறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இளைப்பாறுதலை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 23:1-2 இந்த இளைப்பாறுதல் எப்படி வரும் நம்ம ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறார், புல்லுள்ள இடங்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்த பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன டென்ஷன் இருந்தாலும் அப்படியே எல்லாத்தையும் மறந்துச்சே, என்ன அழகான புல்வெளி, என்ன அழகான ஒரு ஓடை பக்கத்திலே, நல்ல அழகான தண்ணீர், நல்ல ஒரு புல்வெளி அப்படின்னு பார்த்தோன்னே இருக்கிற டென்ஷன்லாம் போயிடும். சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, புல்லின் மேல் வெறுங்கால வச்சு நடந்தா ப்ரெஷர் குறையும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவாங்க, செருப்பு கழட்டி போட்டுட்டு புல்லு மேலே நடந்து போவாங்க. எதனால? ஒரு ரிலாக்ஸேஷன், அந்த ஒரு அழகான பியூட்டிஃபுல் பிக்சர் ஆஃப் ஸ்டில்னஸ், ஒரு இளைப்பாறுதலினுடைய சித்திரம் வேதத்தில் இருக்கு. ஆனால் எங்கே இருக்குன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருந்தால். அல்லேலூயா. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருந்தால். மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று,
அவர் சத்தம் கொடுத்து என்னை கூப்பிட்டு என்னை நடத்துறாரு. நான் அவருக்கு பின்னே போகிறேன், அவர் எனக்கு முன்னே செல்கிறார். அவருடைய சத்தத்தை தவிர வேறு சத்தம் எனக்கு தெரியாது. ஆட்டு மந்தையில போயிட்டு மெய்ப்பன் சத்தம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஓடி வந்துடும். ஆனா வேறொருத்தன் வந்து வா 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 அப்படின்னு அவன் கத்துற மாதிரியே கத்துனா கூட ஆட்டுக்கு நல்லா தெரியும் இது மெய்ப்பன் இல்லைன்னு. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் மெய்ப்பனை அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் மெய்ப்பனை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்குள் இளைப்பாறுதல் வந்துடும். ஹல்லேலூயா. அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை நீங்க அறிந்திருந்தீர்களானால் உங்களுக்குள் ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருக்கும். நீங்க தவிக்கவே மாட்டீங்க. ரெண்டாவது காரியம் அவர் சொல்றாரு, அந்த இடத்துல அமர்ந்திருக்கும்படியாக சொல்லுகிறார். தட் இஸ் டு ஸ்டில் யுவர் சோல், டு குவயட்டன் யுவர் சோல். நம்ம உள்ளத்துக்குள்ளே பெரிய போராட்டங்கள், பெரிய கொந்தளிப்புகள், கோபம், என்னென்னவோ வருது, பயம், கலக்கம் எல்லாம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட திரும்பி வா, அது எல்லாத்தையும் அப்படியே அடக்கி வச்சிரு. எப்படி ஆண்டவரே அடக்குறது? சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஒன்னு யோசித்து பாருங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் தேவன் பெரியவர் நம்ம சொல்றோம். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், தேவன் பெரியவர். அந்த உலகத்தில் இருக்கிறவன் சொல்லும் போது யாரை மீன் பண்றோம்? சாத்தானை மீன் பண்றோம். ஆனா அநேக நேரத்துல சாத்தானை கண்களால பார்க்காததுனால நம்மளை சுற்றிலும் இருக்கிற மனுஷர் நமக்கு விரோதமா வரும்போது நம்ம பயந்துடுறோம். நல்லா கவனிங்க. நம்ம காண்கிற மனுஷரை காட்டிலும் காணாத அந்த சாத்தான் தான் பெரிய எதிரி, பெரிய பலவான். அந்த பலவானையே கல்வாரி சிலுவையில என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டாரானால் உலகத்தில் இருக்கிற அவனை மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எவனை விடையும் என் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கும் எதையும் விட என் ஆண்டவர் பெரியவர். இதை உண்டாக்கி உருவாக்கினவர் அவர். அவர் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. என் கையை அசைச்சேன்னா உதவி செய்கிறவனும் அவுட்டு, உதவி பெறுகிறவனும் அவுட்டுன்னு சொன்னார்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என் தேவன் எல்லாவற்றிலும் பெரியவராயிருக்கிறார். அவரை விட பெரியவர், அவரை விட பலவான் யாரும் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களானால் உங்கள் உள்ள அமர்ந்துரும். அடப்போ, இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் சகாயர், இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி நீங்க உங்களுடைய உள்ளத்துல அப்படியே அமைதலாயிருவீங்க. என்ன வேணா போராடு போ, மோதிப்பார், நீ என்கிட்ட மோதல, நீ என் ஆண்டவர்கிட்ட மோதுற. நீங்க அமர்ந்திருந்தாதான் அவர் உங்கள் மதிலாய், உங்களை சுற்றிலும் அரணாய், உங்கள் பலனாய் அவர் நிற்பார். ஹல்லேலூயா. நீங்க உங்களை முன்னிறுத்தி உங்க பலத்துல போராடுற வரைக்கும் மனுஷன் உங்ககிட்ட தான் மோதிட்டு இருக்கான். அவன் வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? புரியுதா? நீங்க உங்க பலத்துல ஒருத்தனுக்கு எதிர்த்து நிற்கும் போது அந்த மனுஷன் மனுஷ பலத்தோடு போராடுறான், பல நேரத்துல உங்களை மேற்கொண்டுருவான். ஆனா ஆண்டவரே நீங்க பார்த்துக்கொள்ளுங்கப்பா, அவன் அடிச்சாலும் என் கை ஓங்காது, அவன் கத்துனாலும் நான் பதற மாட்டேன், என்ன வேணா பண்ணட்டும், நீங்க என் பலன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பாருங்களேன். இப்ப நீங்க அமர்ந்துட்டீங்க, ஆண்டவர் எழுந்துட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க அமர்ந்து விட்டீர்கள், ஆனா கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? எழுந்துட்டார். எழுந்த உடனே இப்ப அவன் வந்து மோதுறான். யார்கிட்ட மோதுறான்னா உங்ககிட்ட மோதல, கர்த்தர்ட்ட மோதி அவன் நிச்சயமாய் வெட்கப்பட்டு தான் போவானே தவிர உங்களை மேற்கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பி ஸ்டில், இளைப்பாறு, அமர்ந்திரு. மூன்றாவது காரியம், நம்பியிரு. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை சங்கீதங்கள்ல, என் மனசுல அந்த ஒரு வார்த்தை பதிஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க. என்னன்னா, நம்பினேன், சகாயம் பெற்றேன், களி கூர்ந்தேன். இதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வசனம் அப்படி இல்லை, இந்த 3 வார்த்தை இல்லை, ஆனால் அழகா சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பினேன், சகாயம் பெற்றேன், ஆகையால் நான் களி கூர்ந்து மகிழ்வேன்னு சொல்றாரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்பினீங்கன்னா சகாயம் பெறுவீர்கள். சகாயம் பெறுகிற நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள், கொண்டாடுவீர்கள். கர்த்தருடைய கிருபையும் மகிமையும் உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் கொண்டாட்டத்திற்கு காரணமாயிருக்கும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை ரொம்ப அழகான ஒரு நம்பிக்கை. ஆனா இந்த நம்பிக்கையை பத்தி பேசுறோமே, இந்த நம்பிக்கை எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 64:10 ரொம்ப அழகா சொல்லுது. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஓகே,
நீதிமானாய் இருந்தால் அவன் நிச்சயமா கர்த்தரை நம்புவான். ஹல்லேலூயா. நீங்க நீதிமானான்னு உங்களையே தட்டி கேட்டுக்கோங்க. நான் நீதிமானா? ஐயோ நான் நீதிமான் இல்லைங்க, நான் மகா பாவின்னு சொன்னீங்கன்னா நம்பிக்கை வரவே வராது. முதலாவது நீங்க என்ன நம்பணும்னா, நான் என்னுடைய நீதினால நீதிமான் இல்லை, நான் என்னில் அன்பு கூர்ந்து தன் ஜீவனை எனக்காக கொடுத்து எனக்காக பாவமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய நீதினால நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள நம்பிக்கை நிச்சயமா இருக்கு. ஹல்லேலூயா. ரைட்? யூ ஹாவ் ஹோப், யூ ஹாவ் ட்ரஸ்ட். ஏன்னா நீங்க உங்களுடைய சுயநீதியை நம்பல, நீங்க யாரை நம்பி இருக்கீங்க? கிறிஸ்து எனக்கு அளித்த அந்த நீதியை நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லும்போது அதுதான் எல்லா நம்பிக்கைக்கும் அடிப்படையானது. ஹல்லேலூயா. நம்முடைய கான்ஃபிடன்ஸ், our confidence is not in ourselves. நான் யார் என்பதில் இல்லை, நான் ரொம்ப நல்லவனா மாறிக்கொண்டு வருகிறேன், அதனாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் நீங்க நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. ரைட்? உங்களால இல்லை, கர்த்தரால ஆயிற்று. நீங்க நல்லவங்களா மாற மாற நீங்க கீஸை பெற்றுக்கொண்டு திறந்துகிட்டு இருக்கீங்க, ஒரு பூட்டா திறந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இங்க சொல்றாருல, இறங்கும்படி காத்திருப்பார். எப்படி காத்திருப்பார்? இஸ் ஆல்ரெடி ரெடி. நான் என் ஜனங்களுக்கு இறங்கும்படி, அவங்களுக்கு உதவி செய்யும்படி, அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா என் ஜனங்க தான் இன்னும் ஆயத்தமான இடத்துல இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த ஒரு குறைய நம்ம மாத்திரலாம். அவர் காத்திருக்கிறார், அவரை காத்திருக்க வைக்கக்கூடாது. நீங்க யோசித்து பாருங்க, உங்களை விட பெரியவர் ஒருத்தர் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு, என்ன பண்ணுவீங்க? லேட்டா போய் நிற்பீங்களா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நின்றுவீங்க. ஐயோ நம்மளை விட பெரிய மனுஷர், அவரை காக்க வைக்கக்கூடாது. ஆனால் பல நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நமக்கு இறங்கும்படியாக காத்து கொண்டு இருக்கிறார். நாம் தான் ஆயத்தமா இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிக்கும்படியாக காத்திருக்கிறார்? நான் ஐம் கோயிங் டு செட் மை செல்ஃப் ரைட். நான் முழு நம்பிக்கையை, முழு பாரத்தை அவர் மேலே போட்டுட்டு நான் அவரையே என் நம்பிக்கையாக கொண்டு இளைப்பாரி அமர்ந்திருந்து, அந்த அமர்ந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அங்கே தான் பல நேரத்தில் தவறுகிறோம். நம்ம ஏதாச்சும் ஒன்று படப்படான்னு செஞ்சு முடிச்சிடணும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும், அப்படியே தடாபடான்னு எங்கேயோ கவுந்தடிச்சு வெளியில் வந்துடணும் நம்ம நினைக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் வில் நெவர் பி அ பெர்மனன்ட் சொல்யூஷன். கர்த்தர் உங்கள் சகாயர், அவர் செய்யும் காரியம்தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வுகளை கொடுக்கும். எத்தனை ஆண்டு காத்திருந்தாலும் சரி, எத்தனை நாட்கள் காத்திருந்தாலும் சரி, அவர் சொல்கிறாரு காத்திருக்கும் காலம் முடிவுக்கு வந்துருச்சு, நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு தான் எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையை செட்ரைட் பண்ணிட்டேன்னா நான் இறங்குறதுக்கு எந்த தடையும் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குதுனால ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. உண்மையிலே அவர் சொல்கிறாரு, இப்படி வந்து ஒரு மனுஷன் எனக்காக காத்திருந்தால் நான் இறங்குறதுக்கு ஆயத்தமானது மட்டும் இல்லை. வாசிங்க 19ஆம் வசனம், ஏசாயா 30, ஐசாயா சாப்டர் 30 verse 19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க, அழகா சொல்றாரு. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், எருசலேமிலே வாசமாய் இருக்கிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீயோனை சேர்ந்தவர்கள்னா தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற மக்கள், அவரை எப்பொழுதும் ஆராதித்து கொண்டிருக்கிற மக்கள், அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிற மக்கள். துதியும் ஆராதனையும் சபையில் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்கள் உள்ளத்தில் எப்போவுமே நீங்கள் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தை நான் உணரணும், அந்த பிரசன்னத்தை எடுத்து போடுகிற எந்த காரியமும் என் வாழ்க்கையில் வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சியோனை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாய் வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் சியோனை சேர்ந்தவர்கள். எருசலேமே வாசமாக இருக்கிறார்கள். எதை குறிக்கிறது? கிறிஸ்துவனுடைய மணவாட்டி சபையை குறிக்கிறது. நீங்களும் நானும் தான் அந்த மணவாட்டி சபை. இப்போ சொல்லுங்க, குவாலிஃபிகேஷன் இருக்கா இந்த வசனத்துக்கு? ரைட். நம்ம குவாலிஃபைட் ஆயிட்டோம்னா என்ன சொல்றாரு அடுத்தது? இனி நீ அழுது கொண்டு இராய். நீங்கள் சியோனிலே வாசமாயிருக்கிறவர்களாய் இருந்தால், நீங்கள் எருசலேம் குமாரத்திகளாய் இருப்பீர்களானால் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அந்த சத்தத்தை கேட்ட உடனே உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை அப்பான்னு ஒரு சத்தம் போட்டுட்டீங்கன்னா போதும், வசனம் சொல்லுது உருக்கமாய் இறங்கி. ரொம்ப அருமையா
உண்மையிலே சொல்ல போனா அந்த வார்த்தை இட்ஸ் a பியூட்டிஃபுல் வேர்ட். 2 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார். உருக்கமாய் இறங்கி நான் என்ன செய்வேனா, உன் சத்தத்தை, கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுவேன். எத்தனை பேருக்கு இப்படி வேணும் ஒரு வாழ்க்கை? ரூட்டு சொல்லிட்டேன், நீங்க அந்த ரூட்ல போனீங்கன்னா நிச்சயமா இது நடக்கும். ஆண்டவரே வேற நம்பிக்கையே கிடையாதுப்பா, எல்லா நம்பிக்கையும் தூக்கி உடச்சி போட்டுட்டு நான் உங்களை மட்டும் நம்புறேன்னு சொல்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனா ஒரு காரியம் நடக்கலை அப்படின்ன உடனே என்ன ஆயிருது நம்ம நம்பிக்கை? ஐயையோ, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அங்க போலாமா, இங்க கேட்கலாமா, போதா இல்லையா நம்முடைய மனது? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட் 100% புட் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ. 100க்கு 100 என்னை நம்பு, நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் உன் வாழ்க்கையில வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்றார். கேட்ட உடனே அவர் பதில் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது வாசிங்களேன், 20-21 2 வாசித்து முடிச்சலாம். ஐசாயா chapter 30 verses 20 and 21. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்களுக்கு 2 போதகருங்க, பாஸ்டர் டேனியல், பாஸ்டர் எல்சி இல்ல, 2 போதகர்கள். யார் யாருன்னா, வார்த்தை, ஆவியானவர். ஹல்லேலூயா. வார்த்தையும் ஆவியானவரும் தான் உங்க போதகர்கள். ஹல்லேலூயா. உங்களை போதிக்கிறது தேவனுடைய வார்த்தை, உங்களை போதிக்கிறது அவருடைய ஆவியானவர். இந்த 2ம் உங்க வாழ்க்கையில இருக்கும். இனிமேல நீங்க தடுமாற மாட்டீங்கன்றதான் ஆண்டவர் கொடுக்குற ப்ராமிஸ். விளங்குதா உங்களுக்கு? when you come and say Lord, I trust in you, எனக்கு வேற நம்பிக்கையே கிடையாது ஆண்டவரே, நீங்க மட்டும் தான் என் நம்பிக்கை, நான் அமர்ந்திருக்க போறேன், நான் காத்திருக்க போறேன், பொறுமையா இருக்க போறேன், உங்களையே நான் நம்பி இருக்க போறேன் நீங்க சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? ஸ்டெப் பை ஸ்டெப், எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே நான் உன் போதகராய் இருந்து, நான் உன்னோடு கூட பேசி, உன் மெய்ப்பனாய் இருந்து, என் வார்த்தையினால உன்னை நடத்தி, என் ஆவியானவர், என் நல்ல ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து நடத்துவார். ஆவியானவர் மனுஷன் இல்லை இல்லையா? மனுஷ பலன் ஒழிஞ்சு போகும், மனுஷருடைய வார்த்தை ஓய்ந்து போயிடும். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாது. அந்த ஆவியானவர் எப்பொழுதும் நமக்குள் தேவனுடைய அந்த வார்த்தையின் வல்லமையை துணிக்க பண்ணி கொண்டே இருக்க, எப்பொழுதும் நமக்குள் பலனும் ஆறுதலும் மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு இறங்கி தயை செய்யும் காலத்தை நாம் காண்போம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக தயை செய்யும் காலம், நமக்காக குறித்த நேரம் வந்தது என்பதை உற்சாகமா நம்ம தைரியமா சொல்லி இன்றைக்கு சுதந்திரிக்கிற காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இந்த வருஷம் பூரா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றது அதுதான், நீ காத்திருந்தவைகள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும் காலத்துக்குள்ள நான் அழைச்சி கொண்டாந்துட்டேன். I have brought you into the place where you are called to inherit. ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிறத தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி விலக்கி போட்டுரு, நான் உன்னை கையை பிடித்து உயர்த்தி கொண்டு போக போறேன். ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை, ரஹபோத்துக்களிலிருந்து பேர்செபாக்கள், உன்னை நியூ சீசனுக்குள்ள புறப்பட்டு போக பண்ணிட்டேன், என்னை நம்பிரு, மேலும் அதிசயங்களை நீ காண்பாய் என்பதை தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை.